காசாவில் அப்பாவி குழந்தைகள் ஒவ்வொரு நாட்களும் கொலை செய்யப்படுறாங்களே, இதுக்கு ஒரு முடிவே கிடையாதுன்ற ஒரு ஏக்கம் தான் பலர் மத்தியிலையும் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. இந்த போர் ஏதாவது ஒரு வகையில் முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லையான்னு சொல்லி ஒரு கேள்வியை முன்வைக்கிறவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கு. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் காசா இஸ்ரேல் மோதலை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு, ஹமாஸ் இஸ்ரேல் மோதலை முடிவுக்கு கொண்டு வரது சம்பந்தமான பேச்சுவார்த்தைக்கு அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் எப்படித்தான் நடக்க முடியும் என்றது சம்பந்தமான சில விஷயங்களை ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. இது ரெண்டு தரப்பாலையும் வரவேற்கப்பட்டிருக்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த போர் நிறுத்தம் 3 கட்டங்களில் நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அந்த 3 கட்டங்களும் என்ன, இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். இதில் முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால், மக்கள் குடியிருக்கிற பகுதிகளில், அகதி முகாம்கள்லையும் மக்கள் இப்போ வாழ்ந்து வர தங்கியிருக்கிற பிரதேசங்கள்ல இருந்து இஸ்ரேல் இராணுவம் முற்றுமுழுதாக வெளியேறும் என்றது முதல் கட்டத்தில் இருக்கிற முதலாவது விஷயம். ரெண்டாவது, ஒவ்வொரு நாளும் காசா மக்களுக்காக உதவிகள் அனுப்பப்படும். 600க்கும் அதிகமான வாகனங்களில் ஒவ்வொரு நாளும் உதவிகள் அனுப்புறதுக்கான தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு. இது முதற்கட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற ரெண்டாவது விஷயம். மூன்றாவது என்னென்னு சொன்னால், நூற்றுக்கணக்கான பலஸ்தீன் கைதிகளை விடுதலை செஞ்சு இப்போ இருக்கிற பணைய கைதிகளில் முதியவர்களையும் பெண்களையும் விடுவிச்சு கொள்றதுக்கான ஒரு முயற்சி முன்னெடுக்கப்படும் என்றது. அடுத்தது, பலஸ்தீன் மக்கள், காசா மக்கள் தங்களோட இருப்பிடங்களுக்கு, வீடுகளுக்குள்ள திரும்புறதுக்கான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்ற விஷயமும் இந்த போர் நிறுத்தத்திட முதலாவது கட்டத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கிற மிக முக்கியமான விஷயங்கள். இது நடைமுறைக்கு வருமா, சாத்தியமான்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இதே மாதிரியான கோரிக்கைகளை தான் ஹமாஸ் இயக்கம் கூட கடைசியாக ஏற்றுக்கொண்ட அந்த போர் நிறுத்த முன்மொழிவில் குறிப்பிடப்பட்டிருந்த விஷயங்கள். இப்போ இதில் இருக்கிற இந்த முதல் கட்டத்தில் 6 கிழமைகளுக்கு போர் நிறுத்தம் நீடிக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு என்ன நடக்கும்ன்றது சம்பந்தமாக 2 தரப்புக்கும் இடையில பேச்சுவார்த்தைகளை நடத்துறது என்ற விஷயமும் முதற்கட்டத்துக்குள்ள உள்ளடக்கப்பட்டிருக்கிற இன்னும் ஒரு விஷயம். ரெண்டாவது கட்டத்தில் எப்படியான விஷயங்கள் இருக்கும்னு சொன்னால், எல்லா பணைய கைதிகளையும் விடுதலை செய்கிறது. இப்போ 100க்கும் அதிகமானவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. சிலர் உயிரிழந்திருக்கிறாங்க, சடலங்கள் பலருடையது மீட்கப்பட்டிருக்கு. ஆனால் உயிரோடு இருக்கிற மிச்ச ஒட்டுமொத்த பணைய கைதிகளையும் விடுதலை செய்கிறது போர் நிறுத்தத்தினுடைய 2வது கட்டத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம். 6 கிழமைகளுக்கு இந்த போர் நிறுத்தம் நீடிக்கும் என்று சொல்லி முதல் கட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும் இந்த மிச்சம் இருக்கிற பணைய கைதிகளை விடுதலை செய்கிறது சம்பந்தமா. அந்த பேச்சுவார்த்தைகள் ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில், இஸ்ரேல் இராணுவத்துக்கும் இடையில் நடத்தப்படுற பேச்சுவார்த்தைகள் 6 கிழமைகளுக்கும் அதிகமாக நீடிக்கிற பட்சத்தில் ஏற்கனவே ஏற்படுத்தி கொள்ளப்பட்ட அந்த போர் நிறுத்தம்ன்றது 6 கிழமைகளுக்கான போர் நிறுத்தமாக இருந்தாலும் அது தொடர்ச்சியாக அமுல்ல இருக்கும், நடைமுறையில் இருக்கும். அந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரும் வரைக்கும் அந்த போர் நிறுத்தம் தொடர்ந்தும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியும் 2வது கட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு முடிவு எட்டப்படுற விஷயத்தை அமெரிக்காவும், கட்டாரும், ஈஜிப்டும், எகிப்தும் உறுதி செய்யும். இந்த 3 நாடுகளோட மத்தியஸ்தத்தோடு தான் இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே முன்னெடுக்கப்படும். இதனால் பின்னடைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லியும் 2வது கட்டத்தில் விவரிக்கப்பட்டிருக்கு. போர் நிறுத்தத்தில் முதலாவது கட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம், மக்கள் தங்கியிருக்கிற பிரதேசங்கள்ல இருந்து இஸ்ரேல் இராணுவம் முழுமையாக வெளியேறும்ன்றது. இது முதல் கட்டம். 2வது கட்டத்தின் அடிப்படையில் காசாவுக்குள்ள இருந்தே ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல் இராணுவம் முற்றுமுழுதாக வெளியேறும் என்றது போர் நிறுத்தத்தினுடைய 2வது கட்டத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம். 3வது கட்டத்தை பொறுத்த வரைக்கும் பணைய கைதிகள் உயிரிழந்திருந்தால் அவங்களுடைய சடலங்கள் எங்கே இருக்குன்னு சொல்லி காசாவுக்குள்ள தேடி கண்டுபிடிச்சு அவர்களுடைய உறவினர்கள்ட்ட அந்த சடலங்களை ஒப்படைக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமா குறிப்பிடப்பட்டிருக்கு. காசாவை மிகப்பெரிய அளவில் மீள கட்டியமைக்கிறது, இல்லாட்டி புனரமைக்கிறது சம்பந்தமான திட்டங்கள் முன்னெடுக்கப்படும். அமெரிக்கா நட்பு நாடுகளோடு சேர்ந்து வைத்தியசாலைகள், பாடசாலைகள், பொது கட்டடங்களை நிர்மாணிக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடும் என்று சொல்லி சொல்லப்படுது. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இந்த போர் நிறுத்தத்தினுடைய 3வது கட்டம் சம்பந்தமாக விவரிக்கும் போது காசா மீள கட்டியெழுப்பப்படும். ஆனால் ஹமாஸ் இயக்கம் ஆயுத ரீதியில் திரும்பவும் வலிமை அடையாத வகையில் தான் இது எல்லாமே முன்னெடுக்கப்படும் என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். குறிப்பாக சர்வதேச நாடுகள், அரபு நாடுகள், மற்ற எல்லா நாடுகளும் சேர்ந்து காசாவை மீள கட்டமைக்கிறதுக்கான உதவிகளை நாங்கள் செய்வோம் என்ற விஷயமும் அமெரிக்க ஜனாதிபதியால் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஹமாஸ் இயக்கம் ஆயுத ரீதியில் வலிமை அடைகிறதுக்கான
வாய்ப்புகள் ஏற்படாத வகையில் இதை நாங்கள் முன்னெடுப்போம் என்ற விஷயத்தை தான் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் சொல்லியிருக்கிறாரு. இப்போ 8 மாதங்களுக்கும் அதிகமாக ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் போர் நடந்திருக்கு. இந்த காலப்பகுதிக்குள்ள ஹமாஸ்ட வலையமைப்புகள் தோல்வி அடைஞ்சிருக்கு. அது எல்லாத்தையுமே இஸ்ரேல் இராணுவம் முறியடிச்சிருக்கு. திரும்பவும் அவங்க அக்டோபர் 7 நடத்தின மாதிரியான ஒரு தாக்குதலை இதுக்கு பிறகும் நடத்தக்கூடிய இயலுமை வலிமை ஹமாஸ் இயக்கத்துக்கு இல்லை என்ற விஷயத்தை அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் சொல்லியிருக்கிறார். ஆனால் அது உண்மையாக பொய்யான்றது விவாதத்துக்குரிய ஒரு விஷயம். இந்த காரணங்கள் அடிப்படையாக கொண்டு இந்த 3 கட்ட போர் நிறுத்தம் என்ற விஷயம் இப்போ முன்வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு 2 தரப்புல இருந்தும் சாதகமான ஒரு பதில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு முதல்ல ஹமாஸ் இயக்கம் தொடர்ச்சியாகவே குற்றம் சாட்டி வந்தது என்னன்னு சொன்னால், அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சார்பாக தொடர்ச்சியாகவே இருந்து வருது. இந்த போர் நிறுத்தம் சமாதான பேச்சுவார்த்தைகளை முறியடிக்கிறது, தோல்வியில் முடிக்கிறது சம்பந்தமான முயற்சிகளில் தான் அமெரிக்கா ஈடுபட்டு வருதுன்னு சொல்லி ஹமாஸ் தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை விமர்சனங்களை முன்வச்சு வந்திருந்தது. இப்போ இந்த போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு முன்மொழிவுக்கு ஹமாஸ் இயக்கம் ஒரு பாசிட்டிவான நேர்மறையாக அதை நாங்கள் பார்ப்போம் என்று சொல்லி இருக்கிறது ஹமாஸினுடைய போக்கில் ஏற்பட்டிருக்கிற ஒரு விதமான மாற்றம் என்று சொல்லியும் சர்வதேச போரியல் நிபுணர்கள் சொல்றாங்க. ஆனால் ஹமாஸ் முன்வைச்ச கோரிக்கைகளும் கூட இதுதான், இதுக்குள்ள உள்ளடக்கப்பட்டிருக்கிற விஷயங்களை தான் ஹமாஸ் இதுக்கு முதல்லையும் முன்வச்சிருந்தது. இதனால இதை நாங்கள் பாசிட்டிவா பார்க்கிறோம், நேர்மறையா பார்க்கிறோம் என்று சொல்லி இப்போ அந்த தரப்பாலையும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இஸ்ரேல் தரப்புல இருந்து பார்க்குற நேரத்தில் இந்த திட்டத்தை முன்வைக்கிறதுக்காக, இந்த போர் நிறுத்த வரைப முன்மொழிவை முன்வைக்கிறதுக்காக பேச்சுவார்த்தை குழுவுக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்ற விஷயமும் இப்போ நேற்று ஒரு அறிக்கையில் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அந்த அறிக்கையில் சுட்டி காட்டப்பட்ட இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், போர் நிறுத்தம் என்றது எப்படி சாத்தியமாக முடியும் என்று சொன்னால், ஹமாஸை முற்றுமுழுதாக நாங்கள் ஒழிப்போம், அதுக்கு பிறகுதான் இந்த போர் முடிவுக்கு வர முடியும் என்ற மாதிரியான ஒரு விஷயமும் கூட இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் சார்பாக வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் சொல்லப்பட்டிருந்தது. அப்போ இது எப்படியான ஒரு போர் நிறுத்தமாக இருக்கும் என்றது தெரியாது. அமெரிக்காவினுடைய தீவிரமான முயற்சி காரணமாக 6 கிழமைகளுக்கு இதில் சொல்லப்பட்ட மாதிரி இப்போதைக்கு ஒரு தற்காலிகமான போர் நிறுத்தம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு முதல் கட்டமாக இருக்குது. அதுக்கு பிறகும் ஒரு நிரந்தரமான அமைதி அங்கு நிலவரதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையான்றது இதுவரைக்கும் தெரியாது. ஏன்னு சொன்னால், அமெரிக்க ஜனாதிபதியை பொறுத்த வரைக்கும் கடுமையான அழுத்தத்துக்கு இப்போ இந்த நாட்களில் உள்ளாகி இருக்கிறாரு. குறிப்பாக இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்ட நிபந்தனையற்ற ஆதரவு என்று சொன்னால் 36,000க்கும் அதிகமான மக்கள் இஸ்ரேல் தாக்குதலில் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. ரஃபாவுக்குள்ள இஸ்ரேல் இராணுவம் தொடர்ச்சியாக முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதா செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கு. இந்த வரப்போற நவம்பர் மாதத்தில், நவம்பர் மாதம் 5ஆம் தேதி அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் நடக்குது. ஜோ பைடன் திரும்பவும் போட்டியிட போறாரு. மற்ற பக்கம் டொனால்ட் ட்ரம்ப் களமிறங்குறாரு. அடுத்த கணிப்புகள் எடுத்து பார்க்குற நேரத்தில் ஜோ பைடன் பின்னடைவில் இருக்கிறார்ன்ற மாதிரியான தகவல்கள் தொடர்ச்சியாகவே வெளியாகி கொண்டிருக்கு. அப்போ நாட்டுக்குள்ளேயும் சர்வதேச அளவிலையும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிற தன்னுடைய அந்த நல்ல பேரை திரும்பவும் கட்டியெழுப்புறதுக்கான ஒரு முயற்சியாக ஜோ பைடன் இந்த போர் நிறுத்தம் சம்பந்தமான விஷயங்களை திரும்பவும் கொண்டு வந்திருக்கலாம் என்று சொல்லியும் சொல்லப்படுது. நடக்கிற அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் இலக்கா வச்சும் ஜோ பைடனால இந்த மாதிரியான ஒரு முயற்சி முன்னெடுக்கப்பட்டிருக்கலாம் என்ற மாதிரியான விஷயங்கள் கூட இன்றைக்கு சர்வதேச ஊடகங்களில் பேசுபொருளாகி இருக்கு. எப்படியா இருந்தாலும் இந்த போர் நிறுத்தம் என்று சொல்லப்படுற விஷயம் யாரால் என்றாலும் கொண்டு வரப்படுமா இருந்தால் நல்ல விஷயம். அப்பாவி பொதுமக்கள், அப்பாவி குழந்தைகள் கொலை செய்யப்படுறது ஒரு முடிவுக்கு வரணும்ன்றதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் கூட. என்ன நடக்குதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் ஒரு காணொளியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.